ஒரு வழியிலையும் சின்னையாவை கண்டுபிடிக்க முடியாது போல இருக்கு. கண்டுபிடிக்கிறேன் சார். இவரை பாத்தீங்களா சார்? கொஞ்சம் சத்தமா கேளுங்க. இந்த போட்டோல இருக்கிறவரை பாத்தீங்களா? கொஞ்சம் சத்தமா கேளுங்க. இந்த போட்டோல இருக்கிறவரை பாத்தியா? என்னங்க வாய் மட்டும் அசைது சத்தத்தையே காணோம். நீங்க என்ன ஊமையா? ஊமையா? ஐயோ யார் வந்து ஊமைங்கற? ஏன் அடிக்கிறீங்க அவனை? இல்ல சார், வாயிலேயே கத்துற, காதுல ஈத்த ஊத்தி வச்ச மாதிரி என்ன போய் ஊமைங்கறா சார்? ஏய் நிறுத்துங்க. அவனுக்கு ஒரு காது சரியா கேட்காது. ஒரு காதுக்கு எப்படியா? ஆமா. போடா ராஸ்கல். சார் இந்த போட்டோல இருக்கிற பையனை பாத்தீங்களா? அட நம்ம வண்டியில ஓசியா சவாரி செஞ்ச தம்பி. உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? கூட ஒரு பொண்ணை எல்லாம் தள்ளிக்கிட்டு போனா. பொண்ணா? எங்க இறக்கி விட்டீங்க? மேட்டுப்பாளையத்துக்கு போற வழியில தாங்க இறக்கி விட்டேன். மேட்டுப்பாளையத்துக்கு போற வழியா? சார் என்னையும் உங்க லாரில ஏத்தி போய் அதே இடத்துல இறக்கி விட்டுறீங்களா? கண்டிப்பா இறக்கி விடுறேன். ஆனா கொஞ்சம் ஆடுகளை ஏத்த வேண்டியது இருக்கு. ஏத்திட்டு வந்து கூட்டி போறேன். சரிங்க. ஆசையா ஒரு லாட்டரி சீட்டு வாங்கினே, இந்த கழுத அநியாயமா முழுங்கி என் வாழ்க்கையே கெடுத்துருச்சே. ஐயோ 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 ஐயோ. நம்ம குடிசை கதவு திறந்து கிடக்கு. ஐயோ ஒரு தலை 4 கால். அப்பா 2 கால்ல கொலுசு கிடக்கு. ஆணும் பெண்ணும் கலந்த அர்த்தநாரீஸ்வரரா? இதையெல்லாம் நீ பார்க்காத. வெளியில போய் கழுதைய பாரு. தம்பி தம்பி. ஹலோ ஹலோ பாபுது, கிலோ பாபுது, என்னப்பா இதெல்லாம்? எப்ப நீங்க வந்து படுத்த? நான் ராத்திரியே வந்து படுத்துட்டேனே. ராத்திரியவா? அது பயமா இருந்தது, அதான். அப்பா. தம்பி இந்த பாப்பா யாரு? தெரியாதுங்க. பாப்பா இந்த பையன் யாரு? தெரியாது. தெரியாதா? கண்ணாமூச்சி ஆடுறீங்களா? ஒரே பானையில வந்த வெள்ளாவி துணி மாதிரி ஒரே போர்வையை போத்திக்கிட்டு ராத்திரி பூரா கிடந்திருக்கீங்க. கேட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுங்கிறீங்க. என்ன ஒண்ணும் தெரியாத கழுதைன்னு நினைச்சீங்களா? அப்படிலாம் சொல்லாதீங்க. கழுதைக்கெல்லாம் தெரியுங்க. அப்ப எனக்கு ஒண்ணும் தெரியாதா? ஐயா கழுதைக்கு தாங்க ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்ன. குழப்புறானே. ஏப்பா தெரியலடா விட்டுருப்பா. நீங்க யாரு? எதுக்காக என் குடிசையில வந்து படுத்தீங்க? தெரியாதுங்க. மறுபடியும் குழப்புறானே. கிறுக்கனார் பாம்புகள் இருக்கே. ஐயோ சாரிங்க. இது தூக்க கலகத்துல ஒண்ணும் புரியாம வளரிட்டோம். நாங்க 2 பேரும் கோத்தகிரிக்கு போயிட்டு இருந்தோம். ராத்திரி நேரம் ஆயிடுச்சு. அதான் இங்கேயே தூங்கிட்டு போலாம்னு படுத்துட்டோம். ஆமா உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. ஒரே போர்வைக்குள்ள இறுக்கி பிடிச்சு படுத்திருந்தீங்க. அது ஏங்க கேக்குறீங்க? ராத்திரி படுக்கும் போது தனியா தாங்க படுத்திருந்தேன். காலையில முழிச்சு பார்க்கும் போது இந்த பிசாசு வந்து பக்கத்துல படுத்துருக்கு. பிசாசா? என் கண்ணுக்கு பிசாசு மாதிரியே தெரியலையே. உங்க கண்ணுக்கு பிசாசுலாம் தெரியாதுங்க. நான் பிசாசா? ஆமா. ஒரு பிசாசு இன்னொரு பிசாசு பக்கத்துல படுக்கும். ஐயோ 2ம் சாசா. பேய் கூட்டமே வீட்டுக்குள்ள வந்து படுத்துருச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மறுபடியும் குழப்புறானே. ஒண்ணும் பயப்படாதீங்க, நாங்க ஓடிடுறோம். போலாம். என்ன போலாமா? என்ன எந்திரிச்சோட போலான்ற? இப்ப நான் குளிக்கணும். குளிச்சாதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்ப நீ குளிக்கணுமா? வா. எங்க? போனா. ஆமா குளிக்கணும்னு சொன்ன, எங்க கூட்டிட்டு வந்திருக்க? எங்க ஊர்ல இதுலதான் குளிப்பாங்க. இந்த துண்டை கட்டிக்கிட்டு ஆத்துல இறங்கு. துண்டா? ஆமா. துண்டெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நமக்குலாம் பாத் டப்ல குளிச்சுதான் பழக்கம். அதுவும் ஹாயா பிறந்த மேனியா. பிறந்த மேனியாவா? முண்டை கட்டையாவா? எங்க ஊர் பொம்பளைங்க காதுல விழுந்துச்சு உன் கதை கந்தல் ஆயிடும். பேசாம துண்டை கட்டிக்கிட்டே ஆத்துல இறங்கு. எனக்கு துண்டு கட்ட தெரியாதுன்ற விட மாட்டேன்றியா? கட்ட தெரியாதா? கொண்டா. நான் கட்டி விடுறேன். கொலைய கட்டு. அம்மா கச்சுடு. வா. தண்ணியில இறங்கு. குளிர்தே. என்ன சார்? இப்ப என்ன பண்ணோம்?
மூக்கப்பிடி. மூக்கப்பிடி. மூங்கு. எப்படி? இப்படி புடிச்சு இப்படி. மூங்கு. இன்னொரு தடவை மூங்கு. என்ன திரு திருன்னு முழிக்கிற? துண்டு தண்ணியோட போயிடுச்சு. அடப்பாவி, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. உனக்கும் கட்டிக்க தெரியல, கட்டி விட்டதை காப்பாத்திக்கவும் தெரியல. நீ ஒழுங்கா கட்டி விட்டாதானடி? நான் ஒழுங்கா தான் கட்டி விட்டேன். சரி, இப்ப அதெல்லாம் விடு. இப்ப நான் எப்படி கரைக்கு போறது? நான் கண்ணு முடிக்கிறேன், நீ கரைக்கு போய் குழாய மாட்டிக்கோ. ஆத்தாடி, உன்னை நம்ப முடியாதுமா. நீ கரைக்கு போய் அந்த பக்கம் திரும்பி நின்று கண்ணை முடிக்கோ, நான் வந்து ட்ரெஸ் மாட்டிக்கிறேன். சரி போ போ, திரும்பி பார்க்க கூடாது. சீக்கிரம் போ. திரும்பாத, திரும்பி பார்க்காத. நான் எப்படி பிறந்தனோ அப்படியே வந்துட்டு இருக்கேன். ஏண்டி, உன்னை திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொன்னல, எதுக்கு திரும்பி பார்த்த? நான் ஒண்ணும் ஒன்ன பார்க்கல, யானை வந்துச்சு பயந்து திரும்பி பார்த்த. நீ என்னதான் பார்த்த? ஆமா பார்த்தேன். இப்ப என்னன்ற? சிப்படி. ஐயோ வக்கவடி சார், என்ன? அந்த குடிசையில பாவாடை அளவுக்கு மாத்துனல, அங்க என் பையன் மறந்து வச்சிட்டு வந்துட்டேன். ஐயோ, நீ சொன்னோனதான் எனக்கும் ஞாபகம் வருது. ஏன் பேக்கையும் நான் மறந்துட்டேன். போய் எடுத்துட்டு வந்துடலாமா? ஆத்தி, அப்புறம் ஆத்துல துண்டு போவோம், உனக்கு யானை வரும், எனக்கு வேண்டா தாய். பேக் போனாலும் பரவாயில்ல, வா. ஏய் முள்ளமட்டத்திலையா? எஸ் பாஸ். சீக்கிரம் இறங்கு. எஸ் பாஸ். ஏப்பா, நீ இறக்கி விட்ட இடம் இதே இடமா? இதே இடத்துல தாங்க இறக்கி விட்டேன். ஏய், இந்த இடத்த குறிச்சு வச்சுக்க. எஸ் பாஸ். ஆமா, எந்த பக்கம் போனாங்க? அதுவும் அந்த மலை பக்கமா தான் போனாங்க. இதை நோட் பண்ணிக்க. எஸ் பாஸ். அப்ப நாங்க வர்றோம். சார், காசு அவங்கள்ட்ட காசு வாங்கினியா? இல்ல. அப்புறம் என்ன இதுக்கு நாங்க கொடுக்கணும்? மூடோட போறேன், டிஸ்டர்ப் பண்ணாத. அப்பா, என்ன சார் நின்னுட்ட? இதோ வந்துச்சு, இதோ வந்துச்சு. நீ இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வர, இதுக்கு மேல நம்மளால முடியாது. என்ன ஆள விடு. நடக்க முடியலையா? இப்ப பாரு. ஆத்தாடி, இந்த காலம் நடக்கிற. அப்பா, இதுக்கு மேல என்னால தூக்க முடியாதுப்பா. இது பாரு சார், இந்த மாதிரிலாம் விளையாடாத. இது பயங்கரமான காடு. இங்க யானை வரும், புலி வரும், சிங்கம் வரும், சில சமயம் பேய் கூட வரும். பேயா? எங்க நம்ம ஆளை காணோம்? வைக்க வேண்டி எங்க சார் போயிட்ட? ஐயோ, இந்த காட்டுல நம்மள தனியா விட்டுட்டு போயிட்டானே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்?
ராதா 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 ஐயோ மூச்சு நின்னு போச்சே. ஹாய். வயிற்றுல என் மூச்சே நின்னு போச்சு சார். ஆமா, நான் எப்படி போயிச்சேன்? நான் லண்டன்ல படிச்சிட்டு இருந்தப்போ என்சிசில இருந்தேன். அப்போ இந்த மாதிரி யாருக்காவது ஹார்ட் நின்னு போச்சுன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி காப்பாத்துறது எப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது இன்னைக்கு தான் யூஸ் ஆச்சு. சும்மா சொல்லக்கூடாது. நீ சூப்பர் டாக்டர். இந்த சூப்பர் டாக்டருக்கு என்ன ஃபீஸ்? பீஸா? இதான் பீஸ். நல்லா இருக்கு. இப்படி அடிக்கடி எனக்கு ஃபீஸ் கொடுத்தேன்னு வை, எனக்கு ஃபீஸ் போயிடும். ஆத்த கிடக்கிறது பெரிய கடல்ல கிடக்கிற மாதிரியா இருக்கு. சை, கடலுக்குள்ள மூழ்கி முத்தெடுக்கிற மாதிரி நம்ம சின்னையாவை கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. டேய், கடல்ல முத்தெடுக்குது எனக்கு தெரியாதா? பேசாவா பின்னிரோ பின்னி திரும்ப நம்ம சின்ன முதலாளி விஷ்ணு குடிச்சிட்டேன். என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டே. எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டே. உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தே. காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டே. எந்தன் கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றே. என்னவளே அடி. அண்ணே அண்ணே அண்ணே, அங்க பாருங்க அண்ணே, எவனோ ஒருத்தவங்க பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். யாரா நீ? டேய், யாரா நீ? என்னப்பா இது அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டா? டேய், யாரா யாரா நீ? விடுறா, விடுறியா இல்லையா? யாரையா நீ தொந்தரவு பண்ற? நான் தொந்தரவு பண்றேனா? டேய், பட்ட பகல்ல அதுவும் எங்க இடத்துல வந்து ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற, உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும்? ஏயா, அந்த பொண்ணே சும்மா இருக்கு, இடையில உனக்கு என்ன எரியுது? யாரே நீ? நான் யாரா? டேய், அவளை 10 மாசம் சுமந்து பெத்த வேண்டா. சத்தியமா நம்பவே மாட்டேன். ஏயா, ஓ மூஞ்சிக்கு இவன் மூஞ்சிக்கு சம்பந்தமே இல்ல. எப்படியா நீ? முழு பௌர்ணமியில பிறந்தவடா. அமாவாசை அமாவாசை வந்தாத்தா பௌர்ணமி வரும். ஏன் பௌர்ணமி வந்தா அமாவாசை வராதா? பௌர்ணமி வந்தாலும் அமாவாசை வரும், அமாவாசை வந்தாலும் பௌர்ணமி வரும். ஐயோ, குழப்புறானே குழப்புறானே. குழப்பலையா? கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். என்ன என்ன அடிக்கிற? அவனை அடிக்க. மரியாதையா கேக்குறேன், எங்க வந்த? யார் நீ? அவனுக்கு என்னென்ன கேக்குறது? போன வாரத்துல துணி காய போட்டிருந்தமே, அதை திருடிட்டு போனானே, அவன மாதிரி இல்ல? மாதிரி இல்ல, மாதிரி அவனேதான். போன வாரம் துணியை தூக்கிட்டு போனா, இந்த வாரம் பொண்ணு தூக்க வந்திருக்கானே. யோ, என்ன இது? நீங்களே பேசுறீங்க, நீங்களே முடிவு எடுத்துக்கிறீங்க. என்ன கொஞ்சம் பேச விடுங்கயா. வாய பாரு, வாய. என் வாய்க்கு என்ன? வாய்க்கு என்னவா? நல்ல எலி பொந்து மாதிரி இருக்கு. வந்து நுழைஞ்சுக்கிறியா? நுழையிறேன்டா, வாயிலேயே குத்துவேன். மரத்துல கட்டி வச்சுட்டு 4 சாத்து சாத்துறேன். வாடா வாடா வாடா. டேய், மரியாதையா வந்துரு.